எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. இந்த பதிவுல நாம பார்க்க போற சிறுகதை திரு முருக சங்கரி அவர்களின் தாகமுள். இந்த கதை முத்தையாபுரம் கிராமத்துல வாழ்ற திரு சங்கரையர் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அந்த கிராமத்துல இருந்து சுமார் 3 மைல் தொலைவுல இருக்கிற செல்வபுரத்து மருத்துவமனையில தன் மனைவி அலமுவ பிரசவத்துக்காக சேர்த்திருந்தாரு. அவங்கள பார்க்கறதுக்காக ஓட்டமும் நடையுமா வந்தவர் மருத்துவமனை வாசப்படிய மிதிக்கும் போதே அலமுவுக்கு துணையா இருந்த வேலைக்காரி கண்ணம்மா கதறிக்கிட்டே ஓடி வந்தா. சாமி, அம்மா போயிட்டாங்க சாமி. அவ சொன்ன விஷயத்தை கேட்டு உடம்புல மின்சாரம் பாஞ்ச மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டாரு சங்கரையர். மனைவி இறந்து குழந்தை பொழைச்சுக்கிச்சு. சாரி மிஸ்டர் சங்கரையர், உங்க குழந்தைக்கு பார்க்கற சக்தி இல்ல, அவளுக்கு 2 கண்ணும் தெரியாது. டாக்டர் சொன்னதை கேட்டு சங்கரையருக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருந்தது. முத்தையாபுரத்திலிருந்து 2 மைல் தொலைவுல இருக்கிற சகாயபுரத்தை சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி, சங்கரையருடைய பால்ய நண்பன். நடந்ததை கேள்விப்பட்டு தாங்க முடியாத வேதனையோட தன் நண்பனை பார்க்க வந்திருந்தாரு. சத்தியமூர்த்தி, பாத்தியாடா என் நிலைமைய? கவலைப்படாதடா சங்கரா, கடவுள் நல்லவங்கள தான் சோதிப்பாரு. நான் கவலைப்பட போறதில்லடா. முருகனுக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய இதய பலமும் வைராகியமும். என் சந்தோஷத்தை எல்லாம் சொரண்டி எடுத்த மாதிரி அலமுவ அள்ளிட்டு போயிட்டான் முருகன். சரி, அதோட நிறுத்தப்படாதோ. கண்ணில்லாத ஒரு குழந்தைய கொடுத்து கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டுறானே. வருத்தப்படாதடா சங்கரா. ஆமா, இப்ப குழந்தைய யார் பாத்துக்கறா? கண்ணம்மா தான். யாரு? செத்து போனானே காளி, அவன் பொண்ணா? ஆமா, ஆனா அதுக்கும் ஊர் ஜனங்க எல்லாம் முணுமுணுக்கறா. ஏன்? அரிஜன பொண்ணு எப்படி ஏன் வீட்டுக்குள்ள போலான்னு தான். இவாளுக்கு பயந்துட்டு வீட்டுக்கு வெளியில இருந்து குழந்தைக்கு பால் ஊட்ட முடியுமா, இல்ல மலஜலம்தான் அள்ள முடியுமா? இன்னைக்கு முத்தையாபுரமே கிசுகிசுக்க கூடிய சூடான செய்தி கண்ணம்மா தான். 20 வயசை தொடக்கூடிய இளமை, கருப்பா இருந்தாலும் யாரையும் ஒரு தடவை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய முகலட்சணம், நடையில ஒரு ஜீவன், பார்வையில ஒரு பிரகாசம். இப்படி இருக்கிற கண்ணம்மா சங்கரையர் வீட்ல இருக்கிறது தான் இப்ப எல்லாரும் அவளை பத்தி கிசுகிசுக்க கூடிய காரணம். கோவில பூட்டிட்டு சங்கரையர் கிளம்ப தயாரான போது நாட்டாமக்காரர் அங்க வந்தாரு. நமஸ்கார சாமி. நமஸ்காரம், வாங்கோ. ஒரு விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கோ. ஊருக்குள்ள புதுசா ஒரு பேச்சு அடிபடுதே, அத பத்தி. மன்னிக்கணும், நீங்க சொல்ல நினைக்கிறது வெளிப்படையா தெரிஞ்சா நன்னா இருக்கும். அந்த காளியோட மக கண்ணம்மா கிட்ட நீங்க பழகுற விதம், பழகுற விதம்னா? உங்க ஆச்சாரம், ஜாதி, சம்பிரதாயம் இதெல்லாம் மறந்து நாங்களே எங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்க இஷ்டப்படாத ஒருத்திய நீங்க. இத பாருங்கோ, இப்ப நீங்க சாந்தி சம்பிரதாயத்தை பத்தி பேசுறீங்களா, இல்ல ஒழுக்கத்தை பத்தி பேசுறீங்களா? 2 பத்தியும் தான். இப்போ நான் தேக சுகம் இல்லாம ஜீவ மரண போராட்டத்துல கிடக்குறேன்னு வச்சுக்கோங்கோ. அப்போ நீங்க ஒரு டாக்டரை அடைச்சிண்டு வரேள். அந்த டாக்டர் அரிஜன்னு தெரிஞ்சா அவரை எங்க வீட்டுக்குள்ள விடாம என்ன தூக்கிட்டு வந்து வாசல்ல கடத்தியா வைத்தியம் பார்ப்பேள்? என் ஒழுக்கத்தை பத்தி நீங்களோ இல்ல நம்ம ஊரோ குறை சொல்ல இடம் தர மாட்டேன். ஆனா என் குழந்தையுடைய நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்க குழந்தை நிலைமையும் தெரியும், ஊர் நிலைமையும் தெரியும். உங்க விஷயத்தை பத்தி பேச ஊர் பஞ்சாயத்தை கூட்ட சொல்லி எல்லாரும் வற்புறுத்துறாங்க. ஊர் பஞ்சாயத்துல உங்களை நிறுத்தி வந்தவன் போனவன்லாம் உங்களை பார்த்து வாய்க்கு வந்ததை கேட்கறதுக்கு என் மனசு ஒத்துக்கலைங்க. அதனால தான் உங்களை தனியா பார்த்து பேசி இந்த விஷயத்தை சுமூகமா முடிச்சுக்கலான்னு இங்க வந்தேன். அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் சொன்னதும் தீர்க்கமான ஒரு முடிவோட வீட்டை நோக்கி நடந்தாரு சங்கரையர். அவர் வீட்டுக்குள்ள நுழையும் போதே கண்ணம்மா, சாமி, ஊருக்குள்ள அசிங்க அசிங்கமா கண்ணா பின்னான்னு பேசுறாங்க சாமி. வெளியில தலை காட்ட முடியலீங்க. என்னால அநியாயமா உங்களுக்கும் கெட்ட பேரு. அதுக்கு நான் என் சாதி சனம் இருக்கிற பக்கமே போயிடலாம்னு நினைக்கிறேனுங்க. நீங்க இத பச்சம் பண்ண எப்படி சாமி காப்பாத்துவீங்க? நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சாமி. பாப்பாவ நானே எடுத்துட்டு போயிடுறேனே. எங்க வளவுக்கு ஒரு ஐயர் குழந்தைய எடுத்துட்டு போறேன்னு கேட்டதுக்கு கோச்சுக்காதீங்க சாமி.
என்னால பாப்பாவ பிரிஞ்சு இருக்க முடியாதுங்க. ஊருக்குள்ள கண்ணா பின்னான்னு பேசுறதா சொன்னியே, அப்படி என்ன பேசுறா? ம். உங்கள நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேனா, குருக்களையே கெடுத்து புட்டா இந்த சிறுக்கி. அப்படின்னு நாக்க அழுகி போற மாதிரி என்னென்னவோ பேசுறாங்க சாமி. ஏன் கண்ணம்மா, உனக்கு என் மேல இஷ்டமா? சாமி, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? ஐயோ சாமி, மதுரை வீரன் சத்தியமா எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லைங்க. கண்ணில்லாத இந்த குழந்தைய தவிர எனக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே பெருசு இல்லைங்க சாமி. அப்படின்னா நான் சொல்றத நன்னா கேட்டுக்கோ. என்ன பொறுத்தவரை நீயும் ஒரு குழந்தை தான். எந்த க்ஷணமும் உன் மேல எனக்கு தப்பான எண்ணம் வந்ததும் இல்ல, வரப்போறதும் இல்ல. ஏன்னா என் அளவுக்கு நான் கொடுத்த ஸ்தானத்தை இங்க இல்ல, எங்க போனாலும் யாராலையும் அதை தட்டி பறிக்க முடியாது. நான் யோகியன்னு பகவானுக்கு தெரிஞ்சா போரும். மத்தவாள பத்தி எனக்கு கவலையே இல்ல. அப்படின்னு சொன்னவர் மிடுக்கா எந்திரிச்சு போய் சாமி படத்து முன்னாடி இருந்த ஒரு மஞ்ச கயித்தை எடுத்துட்டு வந்து கண்ணம்மா கிட்ட நீட்டினாரு. இந்தா, இத நீயே உன் கழுத்துல கட்டிக்கோ. நாளைக்கு ஊர் பஞ்சாயத்துல உன்னை கேட்டா கழுத்துல இருந்து இதை எடுத்து காட்டு. யார் கட்டினதுன்னு கேப்பா. தைரியமா என் பேரை சொல்லு. உன் மனசுல களங்கம் இல்லைங்கிறச்ச நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்றது ஒருவேளை உன் எதிர்காலத்தை பாதிக்கும்னு நீ நினைச்சா குழந்தைய இந்தியே விட்டுட்டு உன் சாதிசனம் இருக்கிற பக்கம் பார்த்து போயிடு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்ச கயித்தை தூண்ல இருந்த ஒரு ஆணில தொங்க விட்டுட்டு வெளியில போயிட்டாரு சங்கரையர். அந்த மஞ்ச கயித்துக்கு தான் எவ்வளவு மகிமை! ஊர் பஞ்சாயத்துல எல்லாருடைய வாயையும் அது அடைச்சிருச்சு. கண்ணம்மா சொல்றத கேட்டு நாட்டாமக்காரர் தீர்ப்பு சொன்னாரு. சங்கரையர் இனிமேல் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னும், சங்கரையரும் கண்ணம்மாவும் ஊர்ல நடக்கிற எந்த நல்லது கெட்டதுக்கும் கலந்துக்க கூடாதுன்னும், ஊர் பொதுக்கணத்துல இருந்து அவங்களுக்கு குடிநீர் எடுக்க உரிமை இல்லைன்னும் தீர்ப்பு சொன்னாரு. அத்தியாவசியமான தண்ணீரை விட கோயிலுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொன்னதுதான் சங்கரையரை நிலகுலைய வச்சுது. சங்கரன் தப்பே செய்ய மாட்டான் அப்படின்னு உறுதியா நம்புற சத்தியமூர்த்தியும் அவருடைய குடும்பத்தாரும் எந்தவித கடுமையான உடல் உழைப்புக்கும் கொஞ்சமும் அஞ்சாத கண்ணம்மாவும் இருக்கிற வரைக்கும் சங்கரையருக்கு தண்ணீருக்கா பஞ்சம்? சகாயபுரத்துல இருக்கிற சத்தியமூர்த்தியுடைய தோட்டத்திலிருந்து தினமும் 4-5 வாட்டி தண்ணீர் எடுத்துட்டு வந்துருவா கண்ணம்மா. அவ தினமும் 2 மைல் தொலைவு நடந்து போய் சிரமப்படுறது சங்கரையருக்கு கஷ்டமா இருந்தது. அதனால தன்னுடைய தோட்டத்திலேயே ஒரு கிணறு தோண்டினா என்ன அப்படின்னு யோசனை தோணுச்சு. கடவுளுடைய பாதங்கள்ல மலர்களை தூவி பழக்கப்பட்ட கை இப்போ மண்வெட்டிய பிடிச்சுது. 10 நாள்ல 10 அடி ஆழமுள்ள கிணறு தோண்டியாச்சு. சங்கரையருடைய மனசு மாதிரியே அதுல தண்ணியும் ஊத்தா வந்துச்சு. இப்படியே 7 மாதங்கள் ஓடுச்சு. ஒரு நாள் சங்கரையரை பார்க்க வந்த சத்தியமூர்த்தி, இத பாரு சங்கரா, உனக்கு இனி இந்த ஊரே வேண்டாம். நீ என்னோட பட்டணத்துக்கே வந்துடு. உனக்கு இருக்கிற வித்யா ஞானத்துக்கு அங்க ஏகப்பட்ட மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும். உன் குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அங்கதான் உருவாக்க முடியும். பார்வையில்லாத குழந்தைக்கு இந்த ஊர்ல எந்த வசதியும் உன்னால பண்ணித் தர முடியாது. அங்க பார்வையில்லாதவங்களுக்குன்னு தனியா பள்ளிக்கூடமே இருக்கு. அவள அங்க சேர்த்தி படிக்க வச்சு யாருடைய துணையும் இல்லாம வாழ்றதுக்கு பழக்கிட்டேனா உனக்கு பிறகு அவ நிலைமை என்ன ஆகுமோங்கிற கேள்விக்குறியே இருக்காது பாரு. அதுக்காக தான் சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. சங்கரையரும் அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாரு. பொதுவாவே முத்தையாபுரத்துல கொஞ்சம் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும். அதுவும் கோடைக்காலம் வந்துட்டா ஊருக்குள்ள இருக்கிற எல்லா கிணறுகளும் வற்றி போயிடும். ஆனா இந்த வருஷம் யாரு செஞ்ச புண்ணியமோ தெரியல, சங்கரையர் தோட்டத்து கிணத்துல மட்டும் தண்ணி வத்தவே இல்ல. ஊர் ஜனங்க எல்லாம் தண்ணீருக்காக தவிக்கிற தவிப்ப பொறுக்க முடியாத சங்கரையர், தண்ணீருக்கு ஜாதி கிடையாது, தாகமுள்ளோர் எடுத்துக்கொள்ளவும் அப்படின்னு ஒரு அட்டையில எழுதி வெளியில கதவுல தொங்க விட்டிருந்தாரு. ஆனா ஊர் மக்கள் யாருமே அங்க வரல. அந்த சமயத்துல தான் வீட்டுக்கு ஏற்பாடாகி விட்டது, உடனே புறப்பட்டு வரவும் அப்படின்னு பட்டணத்திலிருந்து சத்தியமூர்த்தி கடிதம் போட்டிருந்தாரு. இத படிச்சதும் சங்கரையர் நாட்டாமக்காரரை பார்க்க போனாரு. நான் ஊர்க்கட்டுப்பாட்டை மீற மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் வெளியில வாங்கோ. அப்படின்னு அவர் சொன்னதும் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம நாட்டாமக்காரர் வெளியில ஓடி வந்தாரு. இது உங்க தாத்தா என் தாத்தாவுக்கு இப்ப நான் இருக்கிற பூமியை தானமா கொடுத்ததுக்குண்டான பத்திரம். இது எனக்கு இனி வேண்டாம். நான் ஊரை விட்டு போறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன்.
இத உங்ககிட்ட கொடுக்கறது தான் எனக்கு ஆத்ம திருப்தி. அப்படின்னு சொல்லி பத்திரத்த அவர் கையில குடுத்துட்டு, நாட்டாமையுடைய பதிலுக்கு கூட காத்திராம சங்கரையர் கிளம்பிட்டாரு. ஊருக்கு போறதுக்காக குழந்தையையும், மூட்டை முடிச்சுகளையும் எடுத்துட்டு வெளியில வந்த கண்ணம்மாவுக்கு அங்கிருந்து போறதுக்கு மனசே இல்ல. வெளியில வந்தவ நேரா கிணத்துக்கிட்ட போனா. ஆசை தீர அந்த கிணத்திலிருந்து ஒரு மொடக்கு தண்ணி எடுத்து குடிச்சா. அது உடல் தாகத்துக்காக குடிச்ச தண்ணி இல்ல, ஆத்ம தாகத்துக்காக குடிச்ச தண்ணி. கண்கள்ல நீர் மல்க அங்கிருந்து கிளம்புன கண்ணம்மாவ பார்த்து, ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு போகும்போது கவலைப்படக்கூடாது. பூர்த்தம் காதாதி கர்மயத்னு அமரத்துல சொல்லியிருக்கு. காதம்னா வெட்டுறது, குளமோ கிணறோ வெட்டி உபகாரம் பண்றது. அப்படி ஒரு நல்ல காரியத்த முருகன் அனுகிரகத்தோட இந்த முத்தையாபுரத்துக்கு செஞ்சுட்டு போறோங்கிற திருப்தியோட கிளம்பி வா. அது போதும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் கிளம்புனதுல முத்தையாபுரம் கிராம மக்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. சரியா சொல்லணும்னா, அவங்க அந்த ஊர் எல்லைய கூட தாண்டியிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள அவங்க வெட்டி வச்ச கிணத்துல பலாப்பழத்துல ஈ மொய்க்கிற மாரி மக்கள் போட்டி போட்டுட்டு வந்து தண்ணீர் எடுத்தாங்க. தண்ணீருக்கு ஜாதி கிடையாது, தாகமுள்ளோர் எடுத்துச் செல்லுங்கள்னு அவர் எழுதி போட்ட அந்த அட்டையில இப்ப யாரோ ஒருத்தர் நன்றி அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க. பரவால்ல, அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தனுக்காவது இதயம் இருக்குது. அது வரைக்கும் தீண்டத்தகாததா இருந்த அந்த கிணறு அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் புனிதமாகிடுச்சோ? சாதி பிரிவினைக்கு முன்னாடி மனிதநேயம் செத்து போச்சுங்கிற கருத்தை இந்த கதை எடுத்து சொன்னாலும், ஆசிரியருடைய ஒரு கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. என்னதான் சங்கரையர் கண்ணுக்கு கண்ணம்மா ஒரு குழந்தையா தெரிஞ்சாலும், மஞ்சக்கயிறை கொடுத்து கட்டிக்க சொல்லி ஊரார் வாயை அடைச்சாலும், கடைசியில ஊர் மக்கள் தாங்க நினைச்சதெல்லாம் தப்பு, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு உணராம, அவங்க நினைச்சதெல்லாம் சரிங்கிற மாதிரி தானே இந்த கதையுடைய முடிவை கொடுத்திருக்காரு. தானே கட்டிக்கிட்டாலும் தாலிய கட்டிட்டு போற கண்ணம்மாவுடைய வாழ்க்கைக்கு இனி யார் பொறுப்பு? சங்கரையர் முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.